எங்கடா புது கண்டென்ட் அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்டிங் அலப்பறைகள் பார்ட் 2 வீடியோ இது. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வாரம் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒண்ணா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நமக்கே தெரியாம ஒரு புதுவிதமான சண்டை வேற இப்போ சோஷியல் மீடியால கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதையும் இதுல அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல சம்பவம் நம்பர் 1. யாழ்ப்பாணத்துல ஒரு கச்சேரி நடந்தது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு தெரியல, ரீசன்ட் டைம்ஸ்ல எங்கெல்லாம் மியூசிக் ஃபெஸ்ட் நடக்குதோ அங்க எல்லாமே ஏதாவது ஒரு கலவரம் வந்துருது. இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மானுடைய ஷோல கூட இந்த மாதிரி கிரௌட் அதிகமா வந்ததுனால அதை கட்டுப்படுத்த முடியாம டிராபிக்லாம் ஐயா ஒரு மிகப்பெரிய சலசலப்பாகி ரகுமான எல்லாரும் போட்டு பொழந்து கட்டினாங்க. கடைசியில அவரே அப்பாலஜி பண்ணி எல்லாருக்கும் காசை திருப்பி கொடுக்குறான்ற லெவலுக்கு அது போச்சு. கிட்டத்தட்ட இப்ப அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலயும் ஒரு இசை கச்சேரியில அதே மாதிரி நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரம்பாவோட ஹஸ்பண்ட் தான் இதை ஹோஸ்ட் பண்ணிருக்காப்ல. இதுல ஒரு சின்ன ட்ரிக் வேற ப்ளே பண்ணிருக்காங்க. அதுதான் ஹைலைட். ஆக்சுவலா டிக்கெட் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போல. பட் 3 டயரா பிரிச்சு ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு வகையான காசு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. கடைசியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல சில பேர் நிறைய காசு கொடுத்து கிட்டத்தட்ட 25,000 கொடுத்து ஃபர்ஸ்ட் ரோலே டிக்கெட்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஃப்ரீயா பாக்கிறதுக்காக நிறைய பேர் உள்ள போனாங்க இல்லையா, ஹரிகரன் கச்சேரியை பாக்கிறதுக்காக. ஒரு கட்டத்துல தமன்னா டான்ஸ் ஆட வந்த உடனே நீங்க என்னடா பேரிகேட் போடுறது, நாங்களே இடிச்சு தள்ளிட்டு டைரக்டா போய் பாத்துக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரிகேடையும் இடிச்சு தள்ளிட்டு எல்லாரும் அந்த இடத்துல கூட்டமா போய் நின்னு ஒரு அல்லோல கல்லோலமே பண்ணிட்டாங்க. இத்தனைக்கு அந்த ஷோவை கேன்சல் பண்ற லெவலுக்கு அன்னைக்கு போயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பா சோஷியல் மீடியால போச்சு. இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி 1008 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கடைசியில அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணுமா அப்படிங்கறதா என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. சோ உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் பயங்கரமா ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு சாங்குங்க. எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை பாடின கென் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, இந்த பாட்டுல பெர்ஃபார்ம் பண்ண அந்த லேடி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே 2 ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இவங்க நடிச்சிருக்காங்க. மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆந்தாலஜி பிலிம் வந்து இருந்தது. அதுல ஒரு ஷார்ட்ல இவங்க ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. அதுலயே இவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. பட் அதுக்குமே முன்னாடி ஸ்வீட் காரம் காஃபி அப்படிங்கிற ஒரு படத்துல பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு யங் கேரக்டர் பண்ணிருப்பாங்க, கௌரி அப்படிங்கிற கேரக்டர். சோ அதனாலதான் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த டான்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க அவங்க தான் அப்படின்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல டான்ஸ் ஆடிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் இதுல யார் பாட்டு பாடினா யார் மியூசிக் போட்டா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி சம்யுக்தா வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த வாரம் ஃபுல்லா அவங்க தான் ட்ரெண்டிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டீங்க? இன்ஃபேக்ட் நான் இப்போ கூட இந்த பாட்டு 2 முன்னாடி கேட்டேன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா பாட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ். இந்தியா இங்கிலாந்து மேட்ச் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சர்ஃப்ராஸ் கான் இந்தியாக்குள்ள இப்பதான் டெபியூட் ஆயிருக்காப்ல. அவர் டெபியூட் ஆன உடனே அவங்க அப்பா இவருக்கு கண் கலங்கினதும், அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா கிட்ட என் பையனை நீங்க பாத்துக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பேசுனதும் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம முதல் மேட்ச்லயே சர்ஃப்ராஸ் கான் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜடேஜா அவரை ரன் அவுட் பண்ணிட்டு ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிருவாப்ல. பட் செஞ்சுரி அடிச்சதை அந்த மனுஷனால செலிப்ரேட்டே பண்ணிருக்க முடியாது. மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரிப்பா சர்ஃப்ராஸ், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாப்ல. சோ அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? இதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே பயங்கரமான சம்பவம். நான் கூட அதை இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிமல் படம் வந்தப்போ டோலிவுட் வெர்சஸ் கோலிவுட் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஃபுல்லா பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னைக்கு அடிச்சுக்காத கொய்யா சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் பாகுபலியோட பிஜிஎம் போட்டு இந்த அளவுக்கு நிகரான ஒரு பிஜிஎம் கோலிவுட்ல இருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டதுதான். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? டேய் நாங்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வச்சிருக்கோம், ஆஸ்கர் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி எந்திரன் மியூசிக்கை தூக்கி போட்டு விட, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நிறைய பேர் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு திருப்பி அடிக்கிட்டே வர, எங்க படத்துல எல்லாம் நிறைய மாஸ் சீன் இருக்கு, உங்க படத்துல எல்லாம் மாஸ் சீன் இருக்காடா, மாஸ் சீனுக்கு உங்களால பிஜிஎம் போட முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்ப கேட்க, அவங்க நம்மள சாம்பார்னு சொல்ல, நம்மளுங்க அவங்களை திரும்ப கொலுட்டி அப்படின்னு சொல்ல சோஷியல் மீடியால இந்த பஞ்சாயத்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதுக்கு யார் தெரியுமா காரணம்? அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், ஆல்பா மேன். அயன்மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்வாமேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆல்பா மேனை இப்பதான் நீங்க எல்லாம் கேள்விப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆல்பா மேன் பண்ண வேலைக்கு இப்ப எல்லாரும் அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த அளவுக்கு டோலிவுட்டா இருந்தாலும் சரி, கோலிவுட்டா இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தா எல்லாருமே பார்ப்பாங்க, அதான் உண்மை. இன்ஃபேக்ட் ஜெயிலர் படம் அங்க ரிலீஸ் ஆனப்போ ஜெயிலர் படம் நல்லாவே அங்க பாக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புஷ்பா படம் இங்க ரிலீஸ் ஆனப்போ இங்க இருக்க ஆடியன்ஸ் இந்த படம் சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தியேட்டர் போய் பார்த்தாங்க. சோ இதுதான் ரியாலிட்டி. படம் நல்லா இருந்தது அப்படின்னா யார் வேணா எங்க வேணா பார்ப்பாங்க. பட் இந்த சண்டை வேணா அப்படிங்கறத நம்மளோட ஒப்பீனியனா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் யார் ஆரம்பத்துல கிளப்பி விடுறாங்க அப்படின்னு தான் தெரியல. இதே மாதிரி இன்னொரு சண்டை இப்ப புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க. அதுதான் அடுத்த நியூஸ். சிவகார்த்திகேயன் ஏதோ இப்பதான் 1008 பஞ்சாயத்து முடிச்சு அடுத்து அவருடைய படத்துக்கான ஒரு டைட்டில் டீசரை இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் பயங்கரமா இருந்தது. உடனே அந்த டீசரை பார்த்துட்டு எல்லாருமே
விஜய் இப்ப அரசியலுக்கு போறாப்ல, அடுத்து விஜயோட இடத்துக்கு இவர் தான் வரப்போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அடுத்து இவருக்கும் விஜய்க்கும் முட்டி விடுறதுக்கு எக்கச்சக்க வேலையை பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கறாங்க தெரியுமா, அந்த ஹேங்கர்ஸ் அவங்க தாங்க முதல்ல கேட்கணும். அவங்க தான் இந்த மாதிரி விதவிதமான கேள்விகள் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி கேட்கறது. அவரு பாட்டுக்கு இப்பதான் ஒரு படத்துல நடிச்சிருக்காப்ல. இதுல சில பேர் இந்த கேரக்டரே அவருக்கு செட் ஆகல, இது அவரு ரொம்ப ஏர்லியா பண்ணிட்டாரு போல, மேபி இதெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி டீசரை வச்சு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஓவராலா எல்லாருமே டீசர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு கேங் மட்டும் இவர் விஜயோட இடத்துக்கு தான் பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண, அதுவுமே ஒரு பக்கம் பயங்கரமா பத்தி எரிய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் நேத்து அவரோட பர்த்டே வர செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை டீகோட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருடைய கதையை அடிப்படையா வச்சுதான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. வேணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இது எல்லாமே இந்த வாரம் ட்ரெண்ட் ஆன ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னொரு விஷயம் லைட்டா ட்ரெண்ட் ஆச்சு, பட் அது அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா பிரம்ம யுகம் அப்படிங்கிற மலையாள படம். நீங்க அந்த படம் பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் லேட் ஆனதுனால பண்ணாமலே விட்டுட்டேன். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். மறக்காம அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. மம்முக்கா படத்துல பின்னி படல் எடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட 3 கேரக்டர் தான் படத்துல. 3 கேரக்டரை வச்சு 2 மணி நேரம் ஆடியன்ஸை புல் பண்ணி இழுத்துருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கதையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போற அளவுக்கு இருக்கும். யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம தியேட்டர்ல பாருங்க. அந்த அளவுக்கு தியேட்டர் வர்த்தியான ஒரு படம். அப்புறம் நம்ம ஆல்பாமேன், அதாங்க நம்ம அனிமல் ஆல்பாமேன், அவருக்கும் லவர் படத்துல மணிகண்டன் போர்ட்ரே பண்ணார் இல்லையா, அந்த கேரக்டருக்கும் இடையில ஒரு கம்பாரிசன் போச்சு. இப்படி தாண்டா உண்மையாவே ஒரு பையன் நடந்துப்பான், அவனை கெட்டவனாவே அந்த படத்துல காமிச்சாங்க பாத்தியாடா, அதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் கூட. பட் அதுக்கு ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருக்க ஒரு ஆளை ஹீரோ மாதிரி நீங்க அனிமல் படத்துல காமிச்சிங்களேடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பக்கம் பயங்கரமான ட்ரோல் போய்கிட்டு இருக்கு. டாக்ஸிக்கா இருக்கால, டாக்ஸிக்கா காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி அதுவும் நிறைய பேர் இந்த இடத்துல கேப்ஷனா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அடுத்த வாரத்துல இருந்து இதுக்கும் நம்ம ஆளுங்க இன்னும் பயங்கரமா கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரமே கோலிவுட் வெர்சஸ் டோலிவுட் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடந்த 3 வாரமா இந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஆல்பா மேனால தான். சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. சோ என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வாரம் ட்ரெண்ட் ஆனதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான். இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது அப்படின்னா அந்த பிரம்ம யுகம் தாங்க. உண்மையிலே பக்காவான படம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வாரம் புதுசா ட்ரெண்டான விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி புது கண்டென்ட்லாம் நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ போடணும் அப்படின்னா நீங்க முதல்ல சப்போர்ட் பண்ணணும். சோ வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும், இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சோ மறக்காம அதை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு 500 லைக் டார்கெட்டா வச்சிருக்கோம். சோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.